இங்க மக்களோட மனிதாபிமானத்துக்கு கூட வரி கட்டுறாங்க. அந்த வரியை செலவு பண்ணும்போது ஏன் செலவு பண்றோம், மக்கள் கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு எந்த அக்கறையுமே எந்த அரசுக்குமே கிடையாது. அது மாதிரி எந்த கட்சியும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடுறதே இல்லை. அதை வச்சு அரசியல் செய்யறது மட்டும்தான் குறிக்கோளா வச்சு. தமிழக முதல்வர் அவர்கள் சட்டசபையில தமிழக மக்கள்கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். அதுல இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக பதவி விலகணும். இந்த மன்னிப்பு இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாத உத்தரவாதத்தை தமிழக மக்களுக்கு வழங்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி விவசாய சம்பவத்தில் உயிரிழந்த அத்தனை பேரும் என்ன நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தார்களா அல்லது சமூக பிரச்சனைக்காக உயிர் தியாகம் செய்தார்களா, அவங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய இழப்பீடு தொகைன்னு கடந்த 5ஆம் தேதி அன்று ஒரு பொதுநல வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசை கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 2 வார காலத்திற்குள் இழப்பீடு தொகையை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம்ன்ற கிராமத்தில் கடந்த மாதம் 18ஆம் தேதி அன்று ஒரு துக்க நிகழ்வில் கலந்துக்க போன 150க்கும் மேற்பட்ட மக்கள் கள்ளசாராயம் குடிக்கிறாங்க. குடிச்சதுல உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்படுறாங்க. அதுல 59 ஆண்கள் 6 பெண்கள் இறந்தும் போறாங்க. இதன் தொடர்ச்சியா தமிழக அரசு அப்போதைய மாவட்டத்தின் எஸ்பியை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யறாங்க. அந்த மாவட்டத்தின் ஆட்சியரும் பணியிடை மாற்றம் செய்யப்படுறாரு. இதைத் தொடர்ந்து தமிழக காவல்துறை சம்பவம் நடந்த அடுத்த 4 நாட்கள்ல 21 நபர்களை கைது பண்றாங்க. 200 லிட்டர் கள்ளசாராயம் கண்டுபிடித்து அளிக்கப்படுது. தமிழக அரசு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் இழப்பீடு தொகையும், சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 இழப்பீடு தொகையும் அறிவிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாங்க. அதுல இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக பதவி விலகணும்னு சொல்றாரு. எனக்கு என்ன புரியுதுன்னா, உங்களுக்கு 2018 ஸ்டெர்லைட் சம்பவம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சம்பவத்துல 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. சமூக பிரச்சனைக்காக போராடின மக்கள் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது, உங்களை மாதிரி டிவியில பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அப்போதைய முதல்வராக இருந்த நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு தமிழக முதல்வர் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உடனடியா பதவி விலக வேணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அன்னைக்கு மக்கள் பார்க்கலையா? 4 பேர் நல்லா இருக்கிறதா இருந்தா ஒரு உயிர் போறது தப்பு இல்லை. யாரா அந்த 4 பேரு? நானும் என் பொண்டாட்டி 2 பிள்ளைகளும். எதிர்கட்சி தலைவரோட இந்த அறிக்கைக்கு தமிழக முதல்வர் சட்டசபையில என்ன சொல்றாருன்னா, இந்த விவகாரத்திலும் சரி எந்த விவகாரங்களிலும் சரி நான் ஓடி ஒளிவன் அல்ல, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவன் அப்படின்னு சொல்றாரு. அவ ஓடி ஒளிர ஆள் இல்ல, தேடி அடிக்கிற ஆள். தமிழக முதல்வரோட இந்த அறிக்கைக்கு தமிழக அமைச்சர்களும் திமுக தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த மொத்த நிகழ்வுகளையும் பார்க்கிற மக்களாகிய நம்மளோட மனநிலை எப்படி இருக்குன்னா, என்ன கொடுமை சரவணன். அனைத்து கட்சிகளும் பொதுமக்களும் கள்ளசாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய இழப்பீடு தொகை கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணி மக்கள் வரி பணத்தை வீணாக்குறீங்க அப்படின்னு ஒவ்வொரு தமிழ் மக்களும் நினைக்கிறாங்க. அதுல நானும் ஒருத்தர். ஒரு சாமானியனா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு வாக்காளனா தமிழக முதல்வர்கிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, நடந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் அவர்கள் சட்டசபையில தமிழக மக்கள்கிட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாத உத்தரவாதத்தை தமிழக மக்களுக்கு வழங்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. மன்னிக்க தெரிஞ்சவ மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவ பெரிய மனுஷன். தவறுக்கு பொறுப்பேற்பது என்பது அக்செப்டன்ஸ் அண்ட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம மக்கள் வரிப்பணம் வீணாகிறத மக்கள் யாரும் விரும்பாதனால மொத்த இழப்பீடு தொகையும் கணக்கீடு செய்யப்பட்டு தமிழக முதல்வர் உட்பட 131 திமுக எம்எல்ஏக்கள் சம்பளமும் பிடித்தம் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் சேர்க்கப்படணும்னு தமிழக முதல்வர்கிட்ட நான் வேண்டுகோள் வைக்கிறேன். எதிர்கட்சி சட்டசபையில் இன்னொரு முறை அமளியில் ஈடுபட்டாலோ, வெளிநடப்பு செய்தாலோ அல்லது சட்டசபை நிகழ்வுகளை புறக்கணித்தாலோ அவர்களுடைய சம்பளமும் பிடித்தம் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் சேர்க்கப்படணும். இது ஒரு சாமானியனா என்னோட கருத்து. கடந்த காலங்களிலும் சரி இந்த காலத்திலும் சரி எப்பவும் ஒரு தவறு நடந்தனா எந்த அரசும் அதுக்கு பொறுப்பேற்க விரும்புறதே இல்லை. அவன் தான் காரணம், இவன் தான் காரணம், மாவட்ட நிர்வாகம் தான் காரணம், மாவட்ட காவல்துறை தான் காரணம் அப்படின்னு இன்னொருத்தர் மேல வழியை போட்டு அதை அப்படியே கடந்து போயிருக்கீங்க. அது மாதிரி எந்த கட்சியும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடுறதே இல்லை. அதை வச்சு அரசியல் செய்யறது மட்டும்தான் குறிக்கோளா வச்சிருக்கீங்க. மக்களாகிய நம்மளும் மீன் பண்றோம், ட்ரோல் பண்றோம், அந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்மளும் தேடுறது இல்லை. அப்படியே கடந்து அடுத்த பிரச்சனைக்கு போயிடும். அடுத்த பிரச்சனை வந்தாலும் அடுத்த பிரச்சனைக்கு போயிடும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காலையில் 6 மணிக்கு டீ சாப்பிட்றதுக்காக எங்கள் ஏரியாவில் டீ கடைக்கு போனேன். அந்த டீ கடைக்காரர்கிட்ட டீ சொல்லும் போது அவர் வேகமாக டீ எடுத்துட்டு வந்தார். எனக்கு தான் கொடுக்க போறாரு அப்படின்னு நினச்சிட்டு வாங்க போனப்போ அவர் வேகமாக கொண்டு போய் ரோட்டோரத்தில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு அந்த டீயை கொடுத்தாரு. கொடுத்துட்டு வந்து என்கிட்ட 2 நிமிஷம் சார் நான் டீ போட்டுறேன் அப்படின்ட்டு போனார். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த டீ தூள் அதுக்கு வரி கட்டுறாரு, பால் அதுக்கும் வரி கட்டுறாங்க. இங்கே மக்களோட மனிதாபிமானத்துக்கு கூட வரி கட்டுறாங்க. ஆனால் அந்த வரியை செலவு பண்ணும்போது ஏன் செலவு பண்ணுறோம், யாருக்கு செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோம், மக்கள் கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு எந்த அக்கறையுமே எந்த அரசுக்குமே கிடையாது.
ஸோ சாமானியன் கருத்து என்னைக்குமே சபை ஏறுறது இல்லை. அதனால தொலைநோக்கு அரசியல் சிந்தனை கொண்ட நான் சிறந்த தலைவர்கள் நினைக்கிற ஒரு 3 பேரை இதில் டேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதல் ஆள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பூரண மதுவிலக்கு அப்படின்ற கொள்கையிலேருந்து கடைசி வரைக்கும் மாறாத ஒரு தலைவர். ஸோ அவரோட கருத்தை இந்த விஷயத்தில் நான் தெரிஞ்சு விருப்பப்படுறேன். ரெண்டாவது, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவரோட கருத்தை முன் வச்சுட்டாரு, தீர்வு வச்சுட்டாரு. ஆனால் காய்ச்சினவன் கடனுக்காக தான் காய்ச்சினேன்னு சொல்லிட்டான். ஸோ காய்ச்சினிலிருந்து பணம் பறிக்க முடியாது, பொறுப்பேற்கணும் தான் இது பணம் தரணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ அண்ணன் சீமான் அவரோட தீர்வையும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். மூணாவது ஆள் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள். எதிர்காலத்தில் தமிழகத்தை ஆளணும்னு விருப்பப்படுற தலைவர்கள் அவரும் ஒருத்தர். ஸோ இங்கே எதிர்காலத்தில் கட்டணம் தெரிவிக்கிற தலைவர்களை விட தீர்வு சொல்கிற தலைவர்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரோட தீர்வையும் நான் தெரிஞ்சுக்க இதில் விருப்பப்படுறேன். இங்கே மாற்றம் என்பது அரசியல்வாதிகிட்டையோ அரசியல்லையோ ஏற்படணுன்ற அவசியம் இல்லை. மக்களாகிய நம்மகிட்ட தான் முதல்ல ஏற்படணும். ஸோ மாற்றம் ஒன்றே மாறாது. மக்களாகிய நம்ம மாறுவோம். நமக்கு என்ன தேவை, என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணணுன்ற மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்துவோம். இங்கே எல்லாமே